नमस्ते। स्त्री शिक्षा सेकेंड पार्ट। स्त्री शिक्षा का सबसे बड़ा लाभ यह कि वे अपने पैरों पर गड़ी रख सकती है। பெண் கல்வியினுடைய முதல்ல ஒரு நன்மை என்னன்னா, அவர்கள் அவர்களுடைய காலில் நிற்க முடியும். उन्हें किसी का बार बनकर रखने की आवश्यकता नहीं होती है. அவங்க அடுத்தவங்களுக்கு பாரமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. स्त्री शिक्षा के कुछ दोष भी दिखाए जाते हैं. பெண் கல்வியில் சில குற்றங்களையும் காண்பிக்கிறாங்க. वर्तमान शिक्षा पद्धति के कारण स्त्रियां फैशन का गुलाम बन जाती हैं. वर्तमान शिक्षा पद्धति இப்போ இருக்கிற ப்ரெசண்டில் இருக்கிற கல்வி முறையின் காரணத்தினால ஸ்திரியாங் பெண்கள் ஃபேஷன் கா குலாம் ஃபேஷனாக நாகரிகமாக இருக்கிறதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. வே बारीक एवं कीमती साड़ियां पहनना पसंद करती हैं. அவர்கள் நல்ல நேர்த்தியான மற்றும் விலை உயர்ந்த சேலைகளை அணிந்து கொள்ளணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. सादगी से नफरत करती हैं. எளிமையாக இருக்கிறத அவங்க வெறுக்கிறாங்க. शिक्षित स्त्रियों पर एक और अवरोध है कि वे अपने हाथों से काम करना पसंद नहीं करती. பெண்களுடைய கல்வியில் மேலும் ஒரு குற்றம் சொல்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய கைகளால் வேலை செய்கிறத விரும்புகிறதே இல்லை. வே பில்குல் நௌக்கரோं पर निर्भर रखती हैं. அவர்கள் முற்றிலும் வேலையாட்களை மட்டுமே நம்பி இருக்காங்க. அவங்கள தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. வேலைக்காரங்க தான் வேலை செய்யணும்னு இருக்கிறாங்க. उनके व्यवहार में स्वाभाविकता नहीं रखती. இந்த கருத்துன்றது நேச்சுரலாக கிடையாது. அவங்களோட இந்த சுபாவம் சரியல்ல. वे किताबों के आधार पर सब काम करती हैं. அவங்க புத்தகத்தை பார்த்து தான் எல்லா வேலையும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. வே நயி துனியா மே ரஹ்னே லக்தி ஹை. அவர்கள் புதிய ஒரு உலகத்தில் வாழ தொடங்குறாங்க. லேக்கின் ஏ தோஷ் சப் சிக்ஷித் ஸ்திரியோं में नहीं पाए जाते. ஆனால் இந்த குற்றங்கள் எல்லா படித்த பெண்களிடமும் காணப்படுவதில்லை. கபி கபி अशिक्षित स्त्रियां भी फैशन की शिकार हो जाती हैं. அப்பப்போ சிக்ஷித்னா படித்த, அசிக்ஷித்னா படிக்காத பெண்களும் இந்த மாதிரி ஃபேஷன் இருக்கணும், நாகரிகமாக இருக்கணுன்ற ஷிகார் ஹோ ஜாதி, அந்த ஃபேஷனோட உலகத்தில் இரையாகிறாங்க. ஷிகார்னா வேட்டையாடுறாங்க. அவங்களும் அதில் வேட்டையாடப்படுறாங்க. ऐसी भी कई पढ़ी लिखी स्त्रियां हैं. இந்த மாதிரி நிறைய படித்த எழுத தெரிந்த பெண்கள் இருக்கிறார்கள். जो எப்படி पुराने रीति रिवाजों को பழைய முறைகளை, நியதிகளை, ரீதி ரிவாஜ் மேனர்ஸை பழைய பழக்க வழக்கங்களை संभालने के साथ साथ सादा जीवन और उच्च विचार रखती हैं. जो पुराने रीति रिवाजों को संभालने के साथ साथ பழைய பழக்க வழக்கங்களை சமாளித்து கொண்டே அதனுடைய இருந்துட்டு சாதா ஜீவன், சாதாரண எளிமையாக சிம்பிளாக வாழ்ந்துக்கிட்டு மற்றும் உச்ச விசார் ரக்தியை உயர்ந்த எண்ணங்களை கொண்டு உயர்ந்த கருத்துக்களை கொண்டு இருக்கிற பெண்களும்
இப்போ இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. தன்யவாத். அடுத்து தேர்ட் பார்ட் இருக்குது.